ஆமாம். கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பனிப்பொழிவும் மழை வெயில் காரணமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் பூக்களின் உற்பத்தி மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பூக்கள் உற்பத்தியில் அதிகபட்சமாக உற்பத்தி செய்யப்பட்டு திண்டுக்கல் மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் அதேபோல் வெளிநாடுகளுக்கும் பூக்கள் தினம்தோறும் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பனிப்பொழிவு காரணமாக மல்லிகைப்பூ மிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. மல்லிகை வரத்து குறைவின் காரணமாக இன்று வரலாறு காணாத அளவில் ஒரு கிலோ மல்லிகை 10,000 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. இதற்கு காரணமாக ஒரு விவசாயி கடந்த சில நாட்களுக்கு முன்பு 10 கிலோ 20 கிலோ கொண்டு வந்தவர் தற்போது 1 கிலோ 1/2 கிலோ கொண்டு வருவதாகவும், அதே போல் தை பிறப்பதை ஒட்டி பூக்கள் அதிக அளவு வாங்குவதன் காரணமாக தற்போது இன்று காலை முதல் தற்போது வரை கிலோ 10,000 ரூபாய்க்கு மல்லிகை விற்கப்படுகிறது. முல்லைப்பூ 3,000 ரூபாய்க்கும், ஜாதிப்பூ 2,500 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 2,000 ரூபாய்க்கும் என அனைத்து பூக்களின் விலையும் மிகப்பெரிய அளவில் உயர்ந்துள்ளது. தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் பூக்களின் விலை அதிக அளவு இன்னும் ஏற்றம் பெறும். அதே கடந்த சில நாட்களுக்கு முன்பு 3,000 ரூபாய்க்கு மல்லிகை விற்பனையான நிலையில் தற்போது 10,000 ரூபாய் என்பது பொதுமக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியும், அதே போல் மல்லிகை வாங்கும் பெண்களிடம் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி நாட்ராய்.